இன்னைக்கு டைரக்டர் பிரவீன் கே டைரக்ஷனில் விஷ்ணு விஷால் ஹீரோவாக நடிச்சிருக்க ஆரியன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரியன் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஒரு லைவ் டிவி சேனல் ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த லைவ் ப்ரோக்ராமில் ஆடியன்ஸாக காட்டிருந்த ஒருத்தர் திடீர்னு கன்னோட எல்லாரையும் மிரட்டி அந்த லைவ் ப்ரோக்ராமுடைய ஸ்டுடியோவே ஹைஜாக் பண்ணுறாரு. ஹைஜாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த லைவ் ப்ரோக்ராமில் இன்னையிலிருந்து அடுத்த 5 நாளைக்கு நான் ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ண போகிறேன். நான் யாரை கொலை பண்ண போகிறேனோ அவங்களுடைய பேரை ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் அவங்கள நான் கொலை பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பேரை சொல்லுவேன். முடிஞ்சால் அவங்க சாகிறத நீங்கள் தடுத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தடுக்க முயற்சி பண்ணாலும் அடுத்த 5 நாளைக்கு நான் ஒவ்வொருத்தரையாக கண்டிப்பாக கொல்லுவேன் அப்படின்னு லைவ் ப்ரோக்ராமில் சவால் விட்டுறாரு அந்த ஆள். அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற நம்ம ஹீரோ விஷ்ணு விஷால் இந்த கேஸுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவருடைய இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்த உண்மைகள் என்ன, அடுத்தடுத்து நடக்க போகிற அந்த 5 கொலையையும் நம்ம ஹீரோவும் போலீஸும் சேர்ந்து தடுத்தாங்களா, இல்லை அந்த கொலகாரன் நினச்ச மாதிரி அந்த 5 பேரையுமே அவன் கொண்டுட்டானா, அந்த கொலகாரனுடைய உண்மையான நோக்கம் என்ன, எதுக்காக அவன் இப்படியெல்லாம் கொலைகள் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா, அந்த கொலகாரனை தடுத்தாரா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் ஆரியன் அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் மூவியாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வச்சு தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ட்விஸ்ட் சீன் தான் இந்த படத்துடைய ஹைலைட்னு சொல்லலாம். அதுதான் இந்த படத்துடைய உயிர் நாடி. படத்தில் தேவையில்லாத சீன் அப்படின்னு எதுவுமே இல்லை. படம் பக்காவாக இருக்குது. அந்தளவுக்கு படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராகவே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ராட்சசன் படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ராட்சசன் படம் அது வேறு லெவலான ஒரு சைக்கோ கிரைம் த்ரில்லர் மூவி. ஆனால் இந்த படம் டோட்டலாக இந்த படத்துடைய கதையும் பிளாட்டுமே வேறு. ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியை வச்சு சூப்பரான ஒரு சோஷியல் மெசேஜும் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அதனால் விஷ்ணு விஷால் நடிப்பில் ரிலீஸ் ஆன ராட்சசன் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த படத்தை பார்க்காதீங்க. ராட்சசன் படம் வேறு, இந்த படம் டோட்டலாக வேறு அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுடைய ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. கில்லர் ஒவ்வொரு கொலையாக பண்ணுறப்ப எப்படா இப்படிலாம் யோசிச்சு பண்ணுறான் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாங்க. படம் போக போக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவே எடுத்திருந்தாங்க. டோட்டலாக விஷ்ணு விஷால் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க ஆரியன் படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கூடவே ஒரு சூப்பரான சோஷியல் மெசேஜையும் சொல்லியிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம் தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்துடையோ இல்லை சுவாரஸ்யமான சினிமா தகவலோடையோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.